அப்பப்பா, என்ன படம்டா சாமி! தெரியாம இந்த படத்தை என் ஃப்ரெண்டுக்கு போட்டு காமிச்சிட்டேன். 2 நாளா வாந்தி பேதி நிக்காம அவனுக்கு போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இது அப்படிப்பட்ட படம் தான் இது. தயவு செஞ்சு பிரெக்னன்ட் லேடீஸ், குழந்தைங்க, இதயம் பலகீனமானவங்க இந்த படத்தை பார்க்க வேணாம்னு இப்பயே சொல்லிடுறேன். இந்த படத்துடைய ஒன்லைனை பத்தி பார்த்தோம்னா, அன்பா பாசமா வளர்த்த பொண்ணு திடீர்னு செத்து போயிடுறா. அவளை எப்படியாவது உயிரோடு கொண்டு வந்துடணும்ட்டு அவங்க அம்மா பேயில உயிர்ப்பிக்கிற சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது தெரியாத 2 பேர் அண்ணன் தங்கச்சி, அவங்க அண்ணாதைங்க. அவங்க எப்படி இந்த பொம்பளை கிட்ட வந்து மாட்டினாங்க? அந்த 2 பேர் யார்? இந்த பொம்பளை இதெல்லாம் எதுக்காக பண்றா? தன்னோட மகளை உயிர்ப்பிக்கணுங்கிறதுக்காக அவ என்னெல்லாம் பண்றா? இவகிட்ட இருந்து இந்த 2 பேர் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ட்டு நமக்கு சொன்ன பிரிங் ஹேர் பேக். நான் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராஜா. இப்ப வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பெரிய வட்டத்தை காட்டுறாங்க. அந்த வட்டத்துக்குள்ள ஒரு பொண்ணு மேல எதையோ பாத்துக்கிட்டு தன்னோட நிலைமைய இழந்துட்டு உக்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த நேரம் பார்த்து எவனும் ஒருத்தன் வந்து அந்த பொண்ணோட தலையிலேயே கை வைக்கிறான். ஏதோ ஒரு மந்திரம் ஓதிட்டு இருக்கான். அதை ஒரு லேடி வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா ஒருத்தன் செத்து கிடக்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு லேடிய தூக்கு கைத்துல ஏத்தி 2 பேர் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பப்பா, அந்த வட்டத்துக்குள்ள இருந்த பொண்ணு அப்படியே திரும்பி பாக்குறா. அது கேமரால பதிவாகுது. இப்பதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க, பிரிங் ஹேர் பேக். அடுத்த சீன் பார்த்தா ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. ரோட்டோரமா நின்றுட்டு இருக்கா. யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் 3 பேர் அங்க நின்று இருக்காங்க. அவங்க கூட போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவ நினைக்கிறா. பட் ஆனா அவங்க 3 பேரும் இவளை அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா இவளுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால. இது ஒரு குத்தமா? இப்ப அவங்க அண்ணன் வந்துடுறான். வந்து வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வீட்டுக்கு போனதும் கார் ஏதோ ரிப்பேர் ஆகி கிடக்கும் போல. அந்த காரை சரி பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு அம்மா கிடையாது, ஒரே ஒரு அப்பன் தான். திடீர்னு உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது பாத்ரூம்ல இருந்து. என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. ஓடி போய் பார்த்தா அவங்க அப்பன் ரத்த வாந்தி எடுத்து செத்து போய் கிடக்குறான். அதை பார்த்து 2 பேருமே மனசு உடஞ்சி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாங்க. தங்கச்சிக்கோ கண்ணு தெரியாது. அவர் எப்படி இருக்காருங்கிறது அவளுக்கு தெரியல. அப்பா அப்பான்ட்டு சொல்லி எவ்வளவோ கத்துறா. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவங்க அண்ணனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு பேந்த முழிச்சிட்டு நின்று இருக்கான். 2 பேருமே 18 வயசு கீழே இருக்கிறவங்க. சோ இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னா, ஆக்சுவலா இந்த படம் வந்து ஆஸ்திரேலியால எடுத்துப்பட்ட படம். சோ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இவங்க 2 பேத்தையும் ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்து விடுறாங்க. அதுக்கு அந்த பையன் பேர் ஆண்டி. அந்த பையனும் எனக்கு இன்னும் 3 மாசத்துல 18 வயசு ஆக போகுது, நானே என் தங்கச்சியை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. இன்னும் 3 மாசம் இருக்கு. அது வரைக்கும் 2 பேரும் லாரா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல போய் தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 மாசம் கழிச்சு உன் தங்கச்சிக்கு விருப்பம் இருந்தா நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. 2 பேத்துக்குமே பிடிக்கல. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல, போய் தானே ஆகணும், கவர்மெண்ட் சொல்லிருச்சே. அதனால இப்போ அவங்க லாராவுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரமா டிராவல் பண்றாங்க. வாவ், வண்டர்ஃபுல் லொகேஷன். ஒரு வழியா அந்த வீட்டை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த வீட்டு வாசல்ல ஒரு வெள்ளை கலர்ல கோடு போட்டிருக்கு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்பதான் லாராவுடைய என்ட்ரி காட்டுறாங்க. இவளுடைய பொண்ணுதான் செத்து போனது. தன்னோட மகளை எப்படியாவது உயிர்ப்பிச்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக பேய்களுக்கு பலி கொடுக்குறவ இவதான். இப்ப இவங்க வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க. இப்ப அவளுக்கு ஒரு போன் வருது. அவளும் கிச்சன் பக்கமா போயிடுறா. இவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் வீட்டை சுத்தி பார்க்கலாமே அப்படின்ட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தோட்டத்து பக்கமா வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஆனா அதுல தண்ணி இல்ல. ஒரு சின்ன பையன் பூனையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். ஆக்சுவலா விளையாட்டுல பூனை கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அதை நம்ம ஆண்டி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல லாரா அங்க இருந்து ஓடி வரா. ஸ்விம்மிங் பூல்ல இறங்குற இடத்துல கேத்தி இங்கதான் இருக்கிறா. கேத்தி வாஸ் ஹியர் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. கேத்திங்கிறது வேற யாரும் இல்ல, லாராவுடைய பொண்ணு தான். இப்ப உள்ள போன லாரா அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து பூனையை பறிச்சுட்டு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள கூட்டு போனவ எல்லாருடைய உயர்த்தையும் அளந்துகிட்டு இருக்கா. ஏன்னு தெரியல, ஒருவேளை சவப்பெட்டி ரெடி பண்றதுக்கா இருக்குமோ, பொறுத்திருந்து பாப்போம். இப்ப ஆண்டி லாரா கிட்ட கேக்குறான், ஆமா அந்த சின்ன பையன் யாரு அப்படின்ட்டு கேட்கும்போது, அந்த சின்ன பையன் எங்க சொந்தக்காரன் தான்ப்பா, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க, வயசுல இருந்து இங்க என் கூட தான் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆண்டியும் அதை நம்பிடுறான். இப்ப எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. ஆண்டி மட்டும் அவனோட மொபைல்ல யாரோ ஒருத்தருக்கு சேட் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஓலிவர் வித்தியாசமா இருக்கிறத பத்தி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த பக்கம் எந்திரிச்சு போனதும் ரூம்குள்ள வந்த லாரா அவன் மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்கா. இதை பார்த்து கோவமா இருக்கிற ஆண்டி வேகமா அதை புடுங்குறான். உடனே சாரி சொல்லிட்டு லாராவும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப நேரா தங்கச்சியோட ரூமுக்கு போறா. லாரா வெளிய இருந்து குறுகுறுன்னு அவளை ஏதோ ஒன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவங்க 2 பேத்துக்குமே தெரியாம ஓலிவர் வெளியில நின்னு பாத்துட்டு இருக்கான். இந்த பையன் பேரு ஓலிவர். இதை கவனிக்கிற லாரா, ஓலிவர் நீ உன் ரூமுக்கு போ, நான் வரேன் அப்படிங்கிறா. இப்போ ஒரு அறையில டிவி ஓடுற சத்தம் கேக்குது. படத்தோட ஆரம்பத்துல காட்டின சீன்ஸ் எல்லாமே அதுல வருது. ஆரம்பத்துல ஒருத்தி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தால, அவ என்னென்ன ரெக்கார்ட் பண்ணாலோ அதெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்காங்க. இந்த டிவில ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தூக்கம் வராத ஆண்டி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போதே லாராவும் ஓலிவரும் தோட்டத்து பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. ரகசியமா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அடுத்த செகண்டே அங்க இருந்து லைட்டு ஆஃப் ஆயிடுது. இப்ப அடுத்த நாள் ஆண்டி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அவன் பேண்ட்ல யூரின் போயிருக்கான். பாத்ரூம்க்கு குளிக்க போலாமேன்ட்டு போறான். ஆனா அவனுக்கு அவங்க செத்து போன அவங்க அப்பா ஞாபகத்துக்கு வராரு. அடுத்த நாள் இவங்க அப்பாவை இறுதி அஞ்சலி செலுத்த எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. லாராவும் ஓலிவரை ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு, நான் வர வரைக்கும் எங்கேயும் போகாத, எங்கே இருன்னு சொல்லிட்டு ரூம் லாக் பண்ணிட்டு அந்த இறுதி சடங்கு அட்டன் பண்றதுக்காக கிளம்புறா. அவனுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி அந்த டெட் பாடி கிட்ட போய் அந்த டெட் பாடியில் இருக்கிற முடியை கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருந்த ஓலிவர் கையாலேயே கண்ணாடியை உடைச்சிடறான். உடைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். ரத்தமும் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு கையில இருந்து.
அவனுக்கோ பசி போல அங்கெல்லாம் பூரா இல்ல கோழிங்க இருக்கு கூண்டுக்குள்ள. அதை பார்த்து அப்படியே அதை திங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட்டோ இருட்டிடுச்சு, எல்லாரும் சரக்கடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. ஒலிவர் மட்டும் இது எல்லாத்தையும் வெளியில இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வெளியே இருக்கிறது தெரியாம இன்னும் ரூம்குள்ள தான் இருக்கான்னு நினைச்சு லாரா பார்ட்டியா கொண்டாடிட்டு இருக்கா. ரொம்ப போதையானதுனால தங்கச்சி தூங்கிடுறா. ஆண்டியும் லாரா மட்டும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பாவை பத்தி ஆண்டி பேச ஆரம்பிக்கிறான். எங்க அப்பா ஒரு கொடுமைக்காரன், என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினான் தெரியுமா, ஆனா என் தங்கச்சி மேல மட்டும் ரொம்ப பாசம் வச்சிருப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் அறையில படுக்க போட்டு பாத்ரூம் போற லாரா அங்கிருந்த டப்பால அவளோட யூரினை பிடிச்சி ஆண்டியோட பேண்ட் மேல ஊத்தி விட்டுறா. அதோடு இல்லாம அவனோட போன் எடுத்து அன்லாக் பண்றா. அவனுடைய கண்ணுல வர ரெட்டினா தான் அது பாஸ்வேர்டு அன்லாக். சோ அவனோட கண்ணு ஓபன் பண்ணி அப்படியே அன்லாக் பண்றா. அதுல ஒலிவர் போட்டோஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் டெலீட் பண்றா. வெளியில இருந்து லைட் வெளிச்சம் வருது. என்னன்னு எட்டி பார்த்தா அதே ஸ்விம்மிங் பூல் நடுவுல ஒலிவர் பூனைய கையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். இதை பார்த்ததும் அவனை கூட்டிட்டு வந்து பாத்ரூம் டப்ல வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கிறா. அப்போ நீ இன்னும் உள்ளதா இருக்கிறியா அப்படின்ட்டு ஒலிவரை பார்த்து கேட்கிறா. அதை கேட்டதுமே ஒலிவரோட முகம் அப்படியே பயமுறுத்துற மாதிரி திரும்புறான். அந்த நேரத்துல பின்னாடி இருந்த பைப்ல திடீர்னு தண்ணி வர ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்டதும் லாரா ரொம்ப பயந்துடுறா. ஒலிவர் கண்ணெல்லாம் அப்படியே மேல போய் ரெட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. இதை ரொம்ப பாவமாவும் பயத்தோடவும் லாரா பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு கண்ணாடி உடைஞ்சு உழுவுது. இதை பார்த்துட்டு பயத்துல ரொம்ப கத்திடுறா. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற ஆண்டி மறுபடியும் யூரின் போயிருக்கிறத பார்த்து தன்னை வெறுப்படையிறான். சரி வாஷிங் மிஷின்ல போட்டு பேண்ட் அலாசலாம் அப்படின்னு வாஷிங் மிஷினை நோக்கி போறான். ஆனா லாரோவோ துணியை கூட நானே உனக்கு துவைச்சு கொடுக்குறேன், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறா. அவன் தங்கச்சிக்கும் சிரிப்பான சிரிப்பு. இது எப்படி நடந்துச்சு, நீ இப்படிலாம் யூரின் போக மாட்டியே அப்படின்ட்டு கேட்கறா. அவனுக்கோ ஒன்னும் புரியல. தெரியலமா அப்படிங்கிறான். அவன் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அண்ணனை பத்தி தப்பா தங்கச்சி கிட்ட இவ ஏதோ போட்டு கொடுக்குறா. கொஞ்ச நாளாவே உங்க அண்ணன் பண்றதெல்லாம் சரியில்லை, நேத்து நைட்டு கூட ரொம்ப கோவமா இருந்தான், அவனுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படி இப்படின்ட்டு ஏதோ இல்லாதையும் பொல்லாதையும் தங்கச்சி கிட்ட போட்டு விட்டுருக்கா. இப்ப தங்கச்சிக்கும் அண்ணன் மேல லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது, அண்ணனுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ட்டு. இப்ப லாராவும் தங்கச்சியும் வெளியில கிளம்பிட்டாங்க. சரி பாத்ரூம்ல குளிக்க போலான்ட்டு ஆண்டி போறான் பாத்ரூமுக்கு. அங்க போய் கதவை திறந்தா செத்து போன அவங்க அப்பா அங்க கிடக்குறாரு. பயத்துல அந்த கதவை மூடிட்டு வெளியில போய் ஒரு பைப் ஓபன் பண்ணி அதுல போய் குளிக்க ஆரம்பிக்கிறான். அதுல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அங்க மேல ஒலிவர் வந்து கண்ணாடியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆண்டிக்கும் அவன் வந்து ஹாய் சொல்ற மாதிரி தெரியுது. இவனும் ஹாய் அப்படின்ட்டு சொல்றான். குளிச்சு முடிச்சுட்டு உள்ள வரான் ஆண்டி. உள்ள வந்தவனே ஒலிவரை பாக்குறான். அவன் பாட்டுக்கு ஏதோ மேல எங்கேயோ பாத்துக்கிட்டே இருக்கான். சோ அவனை வெளியில கூட்டு போலாமேன்ட்டு வெளியில கூட்டு வரான். கிச்சன்ல உட்கார வச்சு கத்தியால ஒரு பழத்தை வெட்டி எடுத்துக்க அப்படிங்கிறான். இவன் தான் பேய் பைய புள்ளாச்சே, பழம் வேணான்ட்டு கத்தியை பிடுங்கி கத்தியை சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்ப ஆண்டி குடுன்னு ஓடி வந்து அந்த கத்தியை புடுங்கி தூக்கி விசறான். ஒலிவருக்கு வாய் சுத்தமா கிழிஞ்சு போச்சு. வாய் ஃபுல்லா ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. உடனே அவனை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுமென்ட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போறான். இவங்க புதுசா வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டு வாசல்ல ஒரு கோடு இருந்தது பாத்தீங்களா, அந்த கோடை தாண்டி ஒலிவர் வெளியில வரமாட்டேங்கிறான். பயப்படுறான். இவன் தரன்னு அவனை பிடிச்சி இழுத்துறான். கோட்டுக்கு வெளியில அந்த ஒலிவர் வந்துடுறான். அந்த கோட்டை தாண்டணும்னு ஒலிவர் ரியாக்ஷன் பாக்கணுமே. அவன் அறியாம கத்த ஆரம்பிக்கிறான். கை கால்லாம் உதறது, வாயிலிருந்து நுரையா தள்ளுது. காப்பாத்துங்க அப்படின்ட்டு கத்துறான். அதுக்குள்ள லாரா அங்க வந்துடுறான். அவனை பார்த்த உடனே பதறி போய் அவனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். இவ்வளவு அடிபட்டு இருக்கிற இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாம எதுக்காக வீட்டுக்கு கூட்டு போறான்ட்டு ஆண்டியும் அவனோட தங்கச்சியும் ரொம்ப குழப்பமாயிடுறாங்க. உள்ள கூட்டிட்டு போன லாரா வழக்கம் போல அந்த டிவியில போடுற அதே வீடியோவை போட்டு காமிச்சு அவனை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறா. தன்னோட கட்டுப்பாட்டுல தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பாக்குறா. என்ன விடுங்கன்ட்டு அந்த பையன் கத்துறான். சத்தம் அதிகமா இருக்கவே ஆண்டியும் அவனோட தங்கச்சியும் போய் கதவு தட்டுறாங்க. உடனே கோபமா வெளியில வர லாரா எதுக்காக கதவு தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அவங்க 2 பேரையும் பயங்கரமா திட்டி தள்ளிடுறா. சரி அங்க இருந்து கிளம்பின ஆண்டி பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தங்கச்சி மலையில நனைஞ்சபடியே செத்து போயிடுவா அப்படின்ட்டு சொல்றாரு. இதை பார்த்து அலறி அடிச்சு அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிற ஆண்டி வலிக்கு விட்டு கீழே விழுந்துடுறான். இதுல தலைக்கு பயங்கரமான அடிபட்டுருது. அடுத்த நாள் ஆண்டி ஹாஸ்பிட்டல் இருக்கான். மயக்கத்துல இருந்து தெரிஞ்சாமன் மொதல் கேள்வி என் தங்கச்சி எங்க அப்படின்ட்டு கேட்கறான். ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்றான். யாருமே அவனை விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அண்ணனும் வீட்டுல இல்ல. சோ இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட லாரா அவனை பத்தி இன்னும் தப்பு தங்கச்சி கிட்ட சொல்லி போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அவளோட மகளை பத்தி சொல்றா. என் மக ஏற்கனவே செத்து போயிட்டா, என் மக மாதிரியே இருக்கிற நீ என் கூட பேசாம இங்கேயே தங்கிடுறியா அப்படின்ட்டு தங்கும்படி சொல்றா. நான் 3 மாசம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கூட போயிடுவேன், வேணா வாரத்துக்கு ஒரு டைம் வேணா வந்து உங்களை வந்து பாக்குறோம் அப்படிங்கிறா. இதை கேட்டு அவ ரொம்ப அப்செட் ஆயிடுறா. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல தன்னை பார்க்க வந்த லாரா கிட்ட எங்க அப்பா கனவுல வந்தாரு, வந்து தங்கச்சி மலையில நனைஞ்சு செத்து போயிடுவா, தண்ணியில நனைஞ்சு செத்து போயிடுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறான். இதை கேட்கிற லாரா அதான் நான் இருக்கிறல, நீ கவலைப்படாத அப்படிங்கிறா. உன் தங்கச்சியை பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இந்த பக்கம் என்னன்னா ஆண்டி வர கூட இல்ல. சோ அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட லாரா தங்கச்சி கூட நைஸா பேசி பழகி நல்ல மாதிரியே நடிச்சு அவளை மலையில கூட்டிட்டு வந்து விளையாட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு கண்ணு தெரியாதுங்கிறத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு வெளியில ஒரு ரகசிய அறை இருந்துச்சு இல்லையா, ஒரு ரகசிய வீடு சின்னதா இருக்குமே, அந்த வீட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு போறா. அந்த அறைக்குள்ள போனா எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அங்க இறந்தவங்களை பதப்படுத்துற ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள இறந்து போன லாராவுடைய பொண்ணு
கேத்தியோட டெட் பாடி அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. இப்ப அடுத்த நாள் ஆண்டி ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறான். நைட்டு வழக்கம் போல எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவன் பெட்டுக்கு போய் தூங்கிடுறான். அந்த பக்கம் வீட்டுல இன்னொரு ரூம்ல லாரா மறுபடியும் அதே வீடியோவை ஒலிவருக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் அந்த வீடியோல உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு தெளிவா காட்டுறாங்க. உயிரோடு இருக்கிற யாராவது ஒருத்தருடைய உடம்புக்குள்ள பேய வர வச்சு அந்த சாப்பிட்ட சதைகள் எல்லாத்தையுமே இன்னொருத்தரோட வாய் வழியா உள்ள கடத்திடும். அந்த சதைகள் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே இறந்தவங்களோட ஆவி ஃபுல்லா அந்த பாடிக்குள்ள இறங்கிடும். இதை பண்றதுக்காக தான் லாரா ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குறப்பதான் தெரியுது தன்னோட பொண்ணை எப்படியாவது உயிரோடு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ எவ்வளவோ போராடிட்டு இருக்கான்ட்டு. இந்த ஒலிவர் பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட உடம்புக்குள்ள ஒலிவரும் இருப்பான், அதே சமயம் அவன் உடம்புல ஒரு பேயும் இருக்கும். இவங்களை வச்சு அந்த கேத்தி டெட் பாடி இருந்ததுல அந்த டெட் பாடியை சாப்பிட வைக்கணும். சாப்பிட வச்சு அந்த சதையை நம்ம ஹீரோவோட தங்கச்சி வாயில செலுத்தணும். அது செலுத்திட்டா கேத்தியோட ஆவி ஹீரோவோட தங்கச்சி உடம்புக்குள்ள வந்துடும். அப்ப எப்பயும் போல அந்த பொண்ணு நம்ம கூடயே இருப்பான்ட்டு ஒரு மூட நம்பிக்கை இந்த கேடு கெட்ட பைத்தியக்கார அம்மாவுக்கு. இப்ப அப்படியே இருட்டாயிடுது. ஹீரோவோட தங்கச்சி ரூமுக்கு லாரா போறா. அவளும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவளை கண்ணத்திலே ஓங்கி ஒரு குத்து விட்டுட்டு ஓடி போயிடுறா. மறுநாள் விடிஞ்சு போயிடுது. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்த ஆண்டி தங்கச்சி கிட்ட போய் என்னமாச்சு அப்படின்னு கேட்கறான். அவன் தங்கச்சி கிட்ட கேட்டா லாரா வாய் திறக்கிறா. நீதான் நேத்து உன் தங்கச்சி ஒரு குத்து விட்டுட்டு ஓடி போன அப்படின்ட்டு கேட்கறா. உனக்கு அப்படி என்ன கோவம் உன் தங்கச்சி மேல? கண்ணு முன்னு தெரியாம திட்டி விடுறா. ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம ஹீரோவோட தங்கச்சி குழம்பி நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒலிவரோ வெளியில நனைஞ்சபடி நின்னுட்டு இருக்கான். இதை கவனிக்கிற ஆண்டி ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை போட்டோ எடுக்கலான்ட்டு முயற்சி பண்றான். ஆனா லாரா அதை தடுக்க முயற்சி பண்றா. இதுல ரெண்டு பேர்த்துக்குமே கைகலப்பாயிடுது. ஒரு கட்டத்துல லாரா அவனோட போனை புடுங்கி வீசி எரிஞ்சிடுறா. இப்ப ஆண்டிக்கோ பயங்கரமான கோவம் வந்துருது. அவளை பிடிச்சி அப்படியே இழுத்து ஓங்கி ஒரு குத்து விட ட்ரை பண்றான். ஆனா அவளை அடிக்கல, வேற எங்கேயோ குத்துறான். ஆனா அவளோ பயங்கரமா நடிக்கிறாப்பா. இவன் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அவன் தங்கச்சி அங்க நிக்கிற இல்லையா, கண்ணு தெரிய தங்கச்சி, அவகிட்ட கத்துறா. உங்க அண்ணன் என்ன போட்டு சாத்துறான், ஐயோ என்ன காப்பாத்து, உங்க அண்ணன் எனக்கு சாத்துறான் அப்படின்ட்டு பயங்கரமா கத்துறா. சத்தத்தை மட்டுமே வச்சு கேட்ட தங்கச்சி உண்மையாலுமே நம்ம அண்ணன் ஒருவேளை லாராவை அடிச்சிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு லாரா பக்கம் சாய ஆரம்பிக்கிறா. இதை ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த லாராவுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த விஷயங்கள் இங்க என்னென்னமோ அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. இதை எப்படியாவது இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு நம்ம ஆண்டி அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அந்த ஆபீசர் ரீச் பண்ணிட்டான். அங்க பார்த்தா அங்க ஒரு நோட்டீஸ் போர்டுல மிஸ்ஸிங் பர்சனா ஒலிவர் போட்டோ அங்க இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான். ஆனா பாவி, ஒலிவுங்கிறது பொண்ணா இப்பதான் நமக்கே தெரியுது. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப குழப்பமாய் போயிடுது. உடனே உள்ள இருக்கிற அதிகாரிகள் கிட்ட போய் இதை எல்லாத்தையும் விலைக்கு சொல்லி முயற்சி பண்றான். ஆனா யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அங்க இருந்து அதிகாரியும் லாராவும் ஏற்கனவே ஒன்னா வேலை பார்த்திருப்பாங்க. லாரா ஒரு சிறந்த எம்ப்ளாயி, அவளை பத்தி எங்களுக்கு தெரியும், அவளை இப்படி பண்ண மாட்டா அப்படிங்கிறா. குழந்தைங்களை எல்லாம் காயப்படுத்தி பார்க்க மாட்டா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றா. ஆனா ஆண்டி இதை எதையுமே ஏத்துக்காம ரொம்ப பிடிவாதமா சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, உங்க கூட நாங்க வரோம் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகளும் இப்ப கிளம்புறாங்க. இதே ஒரே குப்பை காடா இருக்கு. அங்கங்க நிறைய பொருட்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒலிவர் கையில ஒரு பெரிய பாட்டிலோட வயிறு வீங்கின மாதிரி வந்து நிக்கிறா. இதை பார்த்து இவ அப்படியே ஷாக் ஆகி பயந்துடுறா. ஒரு மாதிரியான சத்தத்தோட ஒலிவர் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வரா. இதை பாக்குற லாரா இதை நான் தான், என்னை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற பயந்துகிட்டே கொஞ்சம் பொறுமையா இரு அப்படிங்கிறா, கெஞ்சுறா. ஆனா ஒலிவர் இவளை பயங்கரமா தாக்கி முடி எல்லாத்தையும் பிச்சு வீசி கைய கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இதனால அவளை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து லாரா தப்பிச்சு ஓட ட்ரை பண்றா. அறையில போய் ஒளிஞ்சிக்கிறா. வெளியில இருக்கிற அந்த பேயி ரொம்ப நேரமா கதவை தட்டி உடைக்க முயற்சி பண்ணுது. பயங்கர சத்தத்தோட அங்க இங்கேயுமா அலையுது. இது ஒரு பக்கம் நடக்க உள்ள இருக்கிற லாராவுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. அதனால அப்படியே மயங்கி விழுறா. வெளியில இருக்கிற பேயி பசி தாங்காம அங்க இருக்கிற டேபிளையே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அதுவும் பத்தலைன்னு தன்னோட உடம்பையே கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த அண்ணனும் அந்த அதிகாரியும் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. நீ கார்லயே இரு, நான் மட்டும் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன்ட்டு அந்த கவர்மெண்ட் ஆபீஷியல் உள்ள போறாங்க. ஆனா கார்ல இருக்க வேண்டிய ஆண்டி யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு ஒதுக்குப்புறமா இருந்த அந்த வீட்டுக்குள்ள கதவு திறந்து உள்ள போறான். உள்ள போனவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ரொம்ப அப்பாவியா வாய் பேச முடியாம இருந்த ஒலிவர் அங்கிருந்த கேத்தியோட டெட் பாடியை கடிச்சு தின்னுட்டு இருக்கான். இதை பார்த்து பயந்து ஆண்டி ஓட்டம் பிடிக்கிறான். அதே நேரத்துல உள்ள போன கவர்மெண்ட் ஆபீஷியலும் லாரா ஏதோ தப்பு பண்ணிருக்கான்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப 3 பேர் வேக வேகமா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. இதுக்குள்ள லாரா அந்த கார் எடுத்துட்டு வந்து அந்த கவர்மெண்ட் ஆபீஷியல முட்டி கொண்டு போட்டுறா. இதுல ஆண்டிக்கும் அடிபட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட லாரா அவன் அப்படியே தண்ணியில முக்கி கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு அடைக்க வச்சு அப்படியே கொண்டுடுறா. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்கூலுக்கு போன லாரா கேம் விளையாண்டுட்டு இருந்த அந்த தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. அப்ப அங்க இருந்த டீச்சர் ஏன் இந்த பொண்ணுக்கு கண்ணுல அடிபட்டு இருக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா லாரா அது எதுக்கும் பதில் சொல்லவே இல்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. வீட ரீச் பண்ணதும் எங்க அண்ணன் வந்துட்டானா அப்படின்ட்டு தங்கச்சி கேக்குறா. அவன் இன்னும் வரல அப்படின்ட்டு லாரா சொல்றா. அப்ப திடீர்னு அந்த செத்து பண்ணங்கள்ல கவர்மெண்ட் ஆபீஷியல் அவங்களோட போன் இருக்கு. அந்த போன் அடிக்குது. சம்பந்தம் இல்லாத சவுண்ட் வரவும் தங்கச்சிக்கு ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம ரத்த வாட வரவும் அவ சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்தா ஏதோ ஒரு உருவம் தட்டுப்படுது. என்னன்னு கை வச்சு பார்த்தா அது ஒலிவர். ஆனா ஒலிவர் தலை ஒரு மாதிரி இருக்கவும் இது யாரு அப்படின்ட்டு லாரா கிட்ட கேக்குறா. அது ஒலிவர் தான், சும்மா அங்க நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு போய் சொல்றா. போய் சொல்லி சமாளிக்க முயற்சி பண்றா. ஆனா இப்ப அந்த தங்கச்சிக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இங்க ஏதோ தப்பு நடக்குது. அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறா.
முழிக்கிறா. அப்பதான் ஒரு அறையில தன்னோட அண்ணன் இறந்து கிடக்கிறத கண்டுபிடிக்கிறா. லாரா ஏதோ பெருசா பண்ணிருக்கா, நம்ம அண்ணனை கொண்டுட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க முயற்சி பண்றா. ஆனா கண்ணு தெரியாதனால போய் எங்கேயோ ஒரு சவுத்துல போய் முட்டிக்கிறா. அப்படியே மயக்கத்துல கீழே விழறா. உடனே அவளோட காலை தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த ஸ்விமிங் பூல்ல தண்ணியில போட்டு முக்கி அவளை சாவடிக்கணுங்கிறதுக்காக லாரா இழுத்துக்கிட்டு போறா. இன்னொரு பக்கம் ஒலிவர் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் கேத்தியோட ஆவிய இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள கடத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள எல்லாரும் போயாச்சு. தங்கச்சி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா லாராவுக்கு கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்குது. அவளை தண்ணிக்குள்ள அமுக்கி கொல்ல முயற்சி பண்றா. இவளுக்கோ வயசானதுனால முழு பலத்தோட அவளை அமுக்க முடியல. இவ்வளவு அவளை கொல்ல முயற்சிக்க, தங்கச்சியோ அவகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சிக்க, ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தன்னோட நகத்தால லாராவை முகத்திலே கீறி விட்டுறா தங்கச்சி. அம்மா அப்படின்ட்டு சத்தமா கத்துறா. அதை கேட்டது மனசு உடைஞ்சு போற லாரா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. நம்ம மகளும் இதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல தானே செத்தா அப்படிங்கிற ஞாபகம் அவளுக்கு வருது. இதனால அவளே மனசு இறங்கி அந்த தங்கச்சிய அந்த இடத்துல இருந்து தப்பிக்க விடுறா. அங்கிருந்து தப்பிச்சோம் பிழைச்சோம்னு எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுற தங்கச்சி ஒரு வழியா ரோட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. அதே நேரத்துல அந்த பக்கமா வெளியே வர அவளோட டீச்சரும் கார்ல ஏத்தி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. அதே ஸ்விம்மிங் பூல்ல லாரா தன்னோட மகளோட பணத்தோட கட்டி பிடிச்சபடியே செத்து கிடக்குறா. இன்னொரு பக்கம் ஒலிவர், அதாவது காணாம போன அந்த சின்ன பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை காப்பாத்தி அங்கிருந்து போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது.